எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீடியோக்காக தான். என்னன்னா ஒரே பைக் எல்லா டைப் விதமான யூசேஜுக்கும் உங்களுக்கு வரணும். ஆல்ரவுண்டர் பைக் கேட்டகரி டாப் 5 லிஸ்டிங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் இந்த லிஸ்டே இருக்க போகுது. ஓவராலா எந்த பைக் லிஸ்டிங்ஸ்ல முதல்ல வருதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்பர் 5ல இருக்கிறது நம்ம லெஜண்ட் யமாஹாவோட XSR 155. நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ R15 இன்ஜின் செம மைலேஜ், ஏன் இது 5th பிளேஸ் அப்படின்னு. அதுக்கு ரீசனையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்ட இருக்கிறதுலே வேர்ல்டு கிளாஸ் 155cc லிக்விட் கூல்ட் VVA டெக்னாலஜி. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த லிஸ்டிங்ஸ்லேயே டாப் 5 லிஸ்டிங்ஸ்லேயே அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரே இன்ஜின் செட்டப் இதுதான். இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் 19.3 பிரேக் பவர், மேக்ஸிமம் டார்க் 14.7 Nm டார்க்கை ரிலீஸ் பண்ணோம். இங்க மெயினா ஹை பவர் அண்ட் எஃபிஷியன்சி காம்போவா இருக்கிற ஒரே பைக் இதுதான். இதுல VVA இருக்கிறனால இதோட டாப் அண்ட் வெறித்தனமா இருக்கும். அதே நேரத்தில் மைலேஜுமே ஈஸியா 45 to 50 கிடைச்சிரும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கோவமே வந்திருக்கும், அப்ப எங்க ஒய் 5th பிளேஸ் சொல்லுங்க அப்படின்றதுக்காக சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க ஓவராலா தான் நம்ம எடுக்கிறோம் ஆல்ரவுண்டரா. இங்க பிரச்சனை சீட் லென்த் இல்ல, சஸ்பென்ஷன். இதோட சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபரா இருக்கும். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். மற்ற வண்டிங்க எல்லா வண்டியுமே கம்பேர் பண்றப்போ இது ஸ்போர்ட்டி ஹேண்டலிங், ஒரு ஸ்மூத் ரோட்ல ஓகே, பட் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸ்ட்ரைட்டா ரோடுன்ற பட்சத்துல. பட் இதுவே ஒரு பள்ளமேடு அது மாதிரி பம்ப்லாம் வெறிங்க அப்படின்னா பின்னாடி உட்கார பில்லியனுக்கு அந்த ஜர்க்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஓவராலா சீட்டுமே பில்லியனுக்கு சீட் கொஞ்சம் சின்னசு தான். அதே மாதிரி பில்லியன் சீட் சின்னசா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அந்த பெயின்ன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். லீனாகிறீங்க அப்படின்னா டபுள் சைட் தான் போட்டு வைக்கிறீங்கன்னா பெரிய இஷ்யூஸ்ன்றது தெரியல. நீங்க ஃபேமிலிக்கு எடுக்க போறீங்கன்னா மஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க பில்லியன் கூட எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்றது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நீங்க முடிவு பண்ணணும். ஸோ ஃபைனலா பர்ஃபார்மன்ஸ் கிங்கே இருந்தாலும் இங்க கம்ஃபர்டபுள் கொஞ்சம் ஹார்டா இருக்கிறனால தான் இது லிஸ்டிங்ஸ்ல டாப் 5ல இருக்கு. நெக்ஸ்ட் டாப் 4 லிஸ்ட்ல யாருன்னா நம்ம டிவிஎஸ் ரோனின். என்னடா அவ்வளோ வீடியோவில் ஓனர்ஷிப்பில் ப்ரோ அண்ட் கான்ஸில் கழுவி ஊற்றிட்டு இங்கே வந்து 4வது கொடுக்குறியே கொஞ்சமாவது நியாயம் இருக்கா சொல்லு அப்படின்னா கிளியராக அந்த ப்ரோ அண்ட் கான்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ராப்ளமாக இருக்குது. பட் ப்ராப்பரான சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ் ஒழுங்காக இருந்துச்சுன்னா எல்லா வண்டியுமே சூப்பராக இருக்கும். டிவிஎஸ்ல நிறைய டைமில் அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஜூபிட்டர் சர்வீஸில் கூட சென்சார் இஷ்யூஸ், சிம்பிளாக மெக்கானிக்கு நாலேஜே இல்லாமல் சென்சார் பிரச்சனையே அதுக்கு வர ஒயரை கட் பண்ணிட்டு போப்பா பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு தான் அவங்க சர்வீஸ் நாலேஜ் இருக்குது. பட் சில இடத்துல நல்லா தான் பண்ணுறாங்க சர்வீஸ். மெயினா இந்த வண்டி 4th கொடுத்தது காரணம் இதுல ஸ்பீடு முக்கியம் இல்லை, ஆனா நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இது என்னதான் ஆயில் கோல்டு கொடுத்துருந்தாலும் பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்றது இருக்காது. நல்லா 1000 கிலோமீட்டர் கிட்ட ரன்னிங்லேயே பண்ணியிருப்பேன். இந்த வண்டி லாங் டிரைவ்ல நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இதுல இருக்கிற இன்ஜின் பாத்தீங்கன்னா 225.9 cc, பவர் 20.4 பிரேக் பவர், மேக்ஸிமம் டார்க் 19.93 Nm டார்க். இங்க மெயினா இதுல க்ரூசிங் பைக் இதுதான். அதே நேரத்தில் இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா டார்க் இந்த வண்டியில பயங்கரமாவே இருக்கும். கியர் அடிக்கடிக்கு மாற்ற தேவையில்ல. அதே மாதிரி இந்த வண்டியில கம்ஃபர்ட் சொல்லவே தேவையில்ல. அதுவும் பில்லியனுக்கெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆக்சுவலா அந்த XSR சொல்ற வரைக்கும் இதுவுமே பில்லியன் சீட் சின்னசா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டா இருந்தீங்கன்னா கஷ்டம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்க சஸ்பென்ஷன் தான் வின்னர் ஆகுது. சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் பிளஷ்ஷா இருக்கும். எந்த வித பம்ப்ல ஏதாவது பள்ளங்குடியில் அப்படி விட்டாலும் பெரிய இம்பாக்ட்ன்றது உடம்புல பில்லியனுக்கும் வராது, ரைடருக்கும் வராது. அதே மாதிரி நீங்க மைலேஜ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நார்மலா தான் ரஷ் எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா 40+ மைலேஜ் தாராளமா எதிர்பார்க்க முடியும். இதுவே ஹைவே நீங்க ஒரு நார்மல் க்ரூசிங் தான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 43-44 கிட்ட எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியோட மைலேஜ். ஃபேமிலியோட லாங் டிரைவ் போகணும், கம்ஃபர்டபுள் ஓவராலா எல்லாமே இருக்கணும்னா இந்த வண்டியுமே உங்க லிஸ்டிங்ஸ்ல வைக்கலாம். மெயினா நியர்பை இந்த வண்டிக்கு சர்வீஸ் நல்லா பண்றாங்கன்னு பாத்துங்க. முதல்ல சர்வீஸ் பண்றாங்களான்னு கேட்டுக்கோங்க. டாப் 3ல இது அன்பிலிவபிள் தான் இருக்கும், இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 R4V, அது இப்போ லேட்டஸ்ட் மாடல் 250யோட ஹெட்லைட்டை இப்போ தான் 160க்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ரியலாகவே ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரிஃபைன்மெண்ட்டும் நல்லா இருக்கு, டிசைனுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. இது நம்பர் 3 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அட் த சேம் டைம் மைலேஜ் மாஸ்டர் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 R4V. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அப்டேட் 163.2 cc ஆயில் கூல்டு இன்ஜின் 4 வால்வ் இன்ஜின், மேக்ஸிமம் பவர் 16.9 பிரேக் பவர். அதே நேரத்தில் டார்க் பார்த்தீங்கன்னா 14.6 Nm டார்க் இருக்கு. இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதோடைய வெயிட் தான். ஏன் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட். அதே நேரத்தில் பைக்லாம் 0 to 60 நல்லா குயிக்காவே அச்சீவ் ஆகும். அப்படின்னா மைலேஜ்ல மாஸ்டர் சொல்லுப்பா அப்படின்னா இந்த டாப் 5 லிஸ்டிங்லயே ஹையஸ்ட் மைலேஜ் தர சான்ஸ் அதிகமா இருக்கிறது இந்த வண்டிக்கு தான். கஸ்டமர் சொன்ன மைலேஜ், அதுவும் 2 to 3 பேர் சொன்ன மைலேஜ் ஒரே மாதிரி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்னன்னா கிட்டத்தட்ட 48 to 52 மைலேஜ் ஈஸியா கொடுக்குற
கொடுக்குதுங்கன்னு சொன்னாங்க. என்னடா எதை பற்றியுமே நீ பிரேக்கை பற்றியே பேச மாட்டேங்கிற எந்த வண்டிக்குமே கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏபிஎஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 5 பைக்குமே டியூயல் சேனல் ஏபிஎஸ் வேரியன்ட் தான். ஸோ பிரேக்கிங்கை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டெய்லி ஆஃபீஸ் யூசேஜுக்குலாம் இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லா வண்டிக்கான ப்ரோ அண்ட் கான்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்க, கம்பேரிசன் வீடியோவோட இருக்கும். ஸோ அதில் ரொம்ப இன்டெப்த்தாக பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்ற எல்லா வண்டியுமே உங்களுக்கு மோஸ்ட்லி சிங்கிள் சீட் தான் இருக்கும். ஃபிளாட்டாக இருக்கும் சீட்டு. எதுவுமே ஸ்பிளிட் சீட்டோ கட் சீட்டோ இல்லை கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்காது. எல்லாமே ஸ்ட்ரைட் சீட்டு தான். அதே மாதிரி இந்த வண்டியிலும் சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுளும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம லிஸ்டிங்ஸில் டாப் 2ல வழக்கம் போல் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பீங்க. நம்பர் 2 பீப்புள் அதிகமான ஃபேவரட்டாக இருக்கிறது டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. பர்ஃபார்மன்ஸ் வேணுமா? பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் அதிகமாக வேணுமா? அதுவும் இதில் கொட்டி கிடக்குது. நீங்கள் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 159.7 சிசி ஆயில் கூல்ட் இன்ஜினில் தான் வரப்போகுது. மேக்ஸிமம் பவர் 17.55 பிரேக்கர்ஸ் பவர், மேக்ஸிமம் டார்க் 14.73 Nm டார்க்கு. பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டே த்ராட்டல் ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மோடில் பவர் டெலிவரின்றது அக்ரெசிவா மாறிடும். இந்த வண்டியில உங்களுக்கு மெயினா ரெயின் அண்ட் அர்பன் அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்கு. மலையில ஓட்டும் போது ரெயின் மோடு ரொம்ப சேஃபா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில ஜிடிடி ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா டிராஃபிக்ல கிளச்சை விட்டாலே வண்டி ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இதுக்கு வந்து மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல. அதே நேரத்தில் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன இந்த லுக்கும் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பர்டிகுலரா இதை தேடியும் எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டா. இது இன்னும் ஒரு சின்ன ஒரு டிப்பு சொல்லணும்னா, இதை நைட் டைம்ல நீங்க போடுங்க. இப்போ இந்த நான் பார்த்துட்டு இருக்க நீங்க லைட் ப்ளூ கலரை நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு கண்ணை கூசுற மாதிரி இருக்கும். அந்த அளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்றேன். அதே நேரத்தில் இங்க மைலேஜுக்கும் சளைச்சது கிடையாது. மைலேஜ் 42 to 47 மைலேஜ் கிட்ட வந்து இந்த வண்டி ஆவரேஜா உங்களுக்கு கொடுத்துரும். சேஃப்டிக்குமே இதுலயுமே உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ்ன்றது இருக்கு. இதுலயுமே உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் சூப்பராகவே இருக்கும். சொல்ல போனா இந்த 5 லிஸ்டிங்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான். அதே மாதிரி இங்க பில்லியன் கம்ஃபர்டபுளுமே நல்லா தான் இருக்கும். என்னதான் டபுள் சீட்டை உங்களுக்கு சிங்கிள் சீட் மாதிரி கன்வெர்ட் பண்ணாலும் அதோட வித்துன்றது கொஞ்சம் ஹையஸ்டா இருக்கும் மற்ற வண்டிகளை காட்டிலும். நீங்க எடுக்கிறப்போ எல்லா வண்டிக்குமே சொல்றேன், பில்லியனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்துட்டு எடுங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த கம்ஃபர்டபுள் டிஃபரெண்ட் இருக்கும் கண்டிப்பா. ஃபைனலா டாப் ஃபர்ஸ்ட்ல கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வண்டின்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு வண்டியாக இருக்குது. அதே மாதிரி பிடிச்சதுன்னு சொன்னாலும் இங்கே பயம் என்னன்னா, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, நீங்கள் காசு கொடுத்துட்டாங்க, பஜாஜ் காசு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நல்லாவே தெரியும் நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம எந்த ப்ரொமோஷனும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவுமே எந்த பைக்குக்கான ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. நாங்கள் பர்சனலாக சர்வே பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ்க்கு மேலே அதிகமாக சொன்ன ஒரு ஆல்ரவுண்டர் பைக் அப்படின்னா இப்போ சொல்ற அந்த 5 லிஸ்டிங்ஸ் தான். மெயினா இந்த N160 நிறைய பேர் பாயிண்ட்ல வச்சிருந்தாங்க. ஏன்டா இதை அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லு, எனக்கு தெரியணும், எதனால இது பெஸ்ட்னு சொல்லு அப்படின்னா, இங்க எல்லாத்துலயுமே இந்த வண்டி பர்ஃபெக்ட் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணுது. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் செட்டப், 164.82 சிசி. பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 பிரேக்கர்ஸ் பவர், மேக்ஸிமம் டார்க் 14.65 Nm டார்க் ரிலீஸ் பண்ணோம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த 4 வண்டியுமே ஏதாச்சும் ஒன்னை விட ஒன்று பெஸ்டா இருக்கும். எக்ஸ்எஸ்ஆர்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளுக்கு டிவிஎஸ்ல எக்ஸ்ட்ரீம் நல்லா இருக்கும். பட் இது எல்லாமே ஓவராலா பேலன்ஸ்டா இருக்கிற ஒரே வண்டி N160 தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாகவும் புதுசா வந்திருக்க யூஎஸ்டி ஃபோக்ஸ் அதோட கம்ஃபர்டபுள் இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி ப்ரோ அண்ட் கான்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், பஜாஜ் கிட்ட வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. N160 அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கும் வண்டி. மற்றபடி ஓவராலா இந்த வண்டியுமே உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான், சிங்கிள் சீட்டு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தாலும் 45 to 50 மைலேஜ் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னும் டவுட் இருக்கும், இது ஏர் கூல்டு தானே அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ வர மோஸ்ட்லி எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு ஹேர் கூல்டு ஆயில் கூல்டு மட்டும்தான் இருக்கும். பெரிய ஹீட்டிங்கிறது தெரியாது. இதில் எக்ஸ்எஸ்ஆருக்கு மட்டும் தான் உங்களுக்கு லிக்விட் கூல்டு இருக்கும். ஏன்னா அது ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்ற வெஹிக்கிள்னால இது வெறும் ஸ்பெக்ஸு தான். ஆனால் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 80 to 100 தான் க்ரூஸ் பண்ண போகிறீங்க டாப் எண்டில் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 நிமிஷம் வண்டிக்கு வந்து ரெஸ்ட் விடுங்க. நீங்கள் ஒரு டீ பிரேக்கோ அது மாதிரி ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா உடம்பும் ரெஸ்ட்டில் இருக்கும், வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்டுறப்போ பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. நீங்கள் நார்மலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த 5 பைக்குமே பெஸ்ட்டு தான். பட் இந்த 5 உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு பார்த்துக்கோங்க.
உதாரணத்துக்கு பவர் அண்ட் ஸ்டைல் வேணும், இல்லை ஸ்டிஃபர் சைட் சஸ்பென்ஷனுக்கு இருந்தாலும் பரவாயில்லனா XR 150 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைப்பா எனக்கு க்ரூசிங் பைக் தான் வேணும், பியூர் கம்ஃபர்ட் வேணும்னா டிவிஎஸ் ரோனின் இருக்குது. மேக்ஸிமம் மைலேஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரீம் 160 R4V இருக்குது. இல்லை ஃபியூச்சர் லோடு வேணும்னா டிவிஎஸோட அப்பாச்சி இருக்குது. டோட்டல் ஆல்ரவுண்டர்னா கண்டிப்பாக பல்சரோட N160 தான். சாய்ஸ் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.